புது யுகம் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் ராணவ் பேசுகிறேன். ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டை எல்லாருக்கும் சுவைக்க பிடிக்கும், ஆனால் அது எல்லாருக்கும் சமைக்க தெரியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்ம வீட்டு சமையல். ஸோ இன்னிலேருந்து நான் தான் உங்களோட ட்ராவல் பண்ண போகிறேன் நம்ம வீட்டு சமையல். டி நகர்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஷாப்பிங். சின்ன வயசில் அவ்வளோ பண்ணியிருப்போம். ஆனால் இந்த டி நகரில் ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு ஹோட்டல் நமக்கு சமைச்சு தராங்க. அந்த ஹோட்டல் தான் தி சாய்பாபா ஹோட்டல். இங்கே இருக்க எக்ஸிக்யூட்டிவான செஃப்லாம் நமக்கு விதவிதமாக செம்ம டேஸ்டியாக ஃபுட்டு செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க போய் பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம். இது புது யுகம் வழங்கும் இது நம்ம வீட்டு சமையல். நான் தான் உங்கள் ராணவ் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம டி நகரில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலில் தான் இருக்கோம், தி சாய்பாபா. ஸோ அந்த சாய்பாபா ஹோட்டலில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் செஃப் கூட தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. வணக்கம் செஃப். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பராக இருக்கீங்களே. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம போகிறோம்? இன்னைக்கு நம்ம ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ் ஜிடி பப்பு பன்னீர் நம்ம செய்ய போகிறோம் சார். ஜிடி பப்பு பன்னீர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எங்கேருந்து செஃப் வந்துச்சு இது? இது ஒரிஜினல் ஆந்திரா டிஷ் சார். இது ஆந்திரா டிஷ். எஸ் சார். நீங்கள் தான் கண்டுபிடிச்சிங்களா அது? எஸ் சார், நம்ம தான் கண்டுபிடிச்சது. ஸோ இந்த டிஷ்ஷை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் செஃப். சார் இது ஆக்சுவலி செனாக் சிஸ்டம் சார். இது ஆந்திராவில் பார்த்தீங்களா ஈவினிங் நம்ம ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் சடன்லி ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நம்ம அர்ஜென்ட்டில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. ஸோ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை செஃப்? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் ஜிடி பப்பு பன்னீர். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், முந்திரி ஒரு 50 கிராம், சாப்ட் ஜிஞ்சர் ஒரு 10 கிராம், garlic சாப்ட் ஒரு 10 கிராம், கஞ்சி மிளகா 2 நம்பர், மல்லித்தூள் 10 கிராம், சால்ட் நம்ம டேஸ்ட் வரைக்கும், டொமேட்டோ சாஸ் ஒரு 5 கிராம், சில்லி சாஸ் ஒரு 10 கிராம், சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா ஒரு 15 கிராம், லெமன் வெஜ்ஜஸ் 1 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, ரைஸ் ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சாப்ட் கிரீன் சில்லி 10 கிராம், ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. ஸோ இந்த ஜிடி பப்பு பன்னீர் இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்போமா செஃப்? இதோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன செஃப்? சார் ஃபஸ்ட்டு எனக்கு பன்னீர் தேவைப்படும் சார். ஓகே, இது என்ன பண்ணணும்? இதை நான் பாலில் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிவிட்டு பேட்டர் போட்டு ரெடி பண்ணி தரணும். ஸோ மேரினேட் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு பன்னீர் வேணும் சார். ஃபஸ்ட்டு பன்னீர் செம்மையாக இருக்குது. 200 கிராம்ஸ் பன்னீர். அடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். எனக்கு சொல்லும் போது இந்த இம்சி அரசன் ரைஸ் ஃப்ளவர். ஓகே, இம்சி அரசன்ல 200 கிராம் பன்னீர், 200 ரைஸ் ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளோர், எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. சூப்பர். அடுத்து சார் garlic சாப். கார்லிக் சாப்னா இதானே? ஆமாம் சார். 4 ஸ்பூன் garlic சாப். அப்புறம் சால்ட் ½ ஸ்பூன். வேற டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப். பரவாயில்ல, மேரினேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படுது. சில்லி சாஸ் 4 ஸ்பூன் சில்லி சாஸ், சில்லி பேஸ்ட் சார். இது நம்ம ஆந்திரா டிஷ்க்காக நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யணுக்காக 2 ஸ்பூன் நம்ம சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். டீஸ்பூன். ஓகே. அடுத்து ஹோல் சில்லி கொடுங்க. ஹோல் சில்லி இது உடச்சி போடணும். அது இல்லாமல் நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா சார். அது இது சார் நம்ம ஹோட்டலில் செய்கிறதுக்கு ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா. இது எதில் செய்கிறீங்க? இது நம்ம சீக்ரெட் மசாலா சார். 4 ஸ்பூன். வெளில சொல்ல மாட்டீங்க. லெமன் ஜூஸ். ஓகே, லெமன் ஜூஸ். லெமன் ஒரு ஜூஸ். அது ஒரு லேம்பேஜ் ஒரு நம்பர். ஒரு லெமன் போதும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுவேன். இது இது எவ்வளோ நேரம் ஊறணும் செஃப்? இது ஒரு 5 மினிட்ஸ் சார். 5 மினிட்ஸ் போதும். ஆமாம் சார். லாஸ்ட்டில் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் சார். கேஷ்நட். ஓகே, இதான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுமா? இல்லை ஃப்ரிட்ஜ் வைக்க தேவை. அப்படியே போட்டுடலாம். கேஷ்நட் அப்படியே முழுசாக போடலாம்.
போடல முழுசாக தான் போடணும் சார். அப்போ தான் அதை கூட அட்டாச் மேரினேட் பண்ணும் போதே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது எவ்வளவு நேரம் ஆகும் செஃப் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு? பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல முடிச்சுக்கலாம் சார். ஓ 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் இது. ஓகே செஃப், இது மோஸ்டா யாருக்கு பிடிக்கும்? அடல்ட்ஸ்க்கு பிடிக்குமா இல்ல பசங்க ரொம்ப பிடிக்கும், சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பசங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சார். பசங்க பெரிய பசங்க பெரிய பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும் சார். சூடாகட்டுமா? சரி செஃப், உங்களை பற்றி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு செஃப் ஆகணும்னு ஆசை வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே அப்பா கூட ஒரு குக் தான். அவங்களும் வீட்டில் செய்வாங்க, பார்த்து ஒரு நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் செய்யும்போது அப்போ அவங்களும் பார்த்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து. எப்படி லவ்வோட பண்ணுவீங்களா ஒரு டிஷ்ஷும் பண்ணும்போது? இல்லைன்னா கேட்டுட்டாங்க ஓகே டக்குன்னு போட்டு பண்ணுவீங்களா? சமையல் மட்டும் நீங்க லைக் பண்ணலன்னா பண்ண முடியாது சார். லவ் பண்ணாதான் உங்களால பண்ண முடியும். எதுக்கு பண்ணாலும் லவ் பண்ணி பண்ணுங்க. நீங்க சும்மானா பண்ண முடியாது சார். கண்டிப்பா பாத்தீங்களா? எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் இருக்கு சார் இந்த இண்டஸ்ட்ரியில. 28? வாவ், சூப்பர் செஃப். இந்த ஹோட்டல்ல 6 இயர்ஸ் சார். டே 1ல இருந்து இருக்கு. டே 1ல இருந்து இருக்கீங்க? ஓ, ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இருக்காங்க இந்த சாய்பாபா ஹோட்டல்ல. சரி, ட்ரை பண்ணலாமா சார்? ஆயிடுச்சா 5 மினிட்ஸ்? எஸ். ஜிடி பப்பு பன்னீர் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இந்த ஆரா இருக்குல்ல, அந்த ஜிடி பப்புவோட பன்னீரோட ஆரா. இந்த சாய்பாபா ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ் என்ன செஃப்? சுபோதயம் ஸ்பெஷல் கொடி வைப்போம். எனக்கு புரிஞ்சிச்சு, மக்களுக்கு புரியுமா? இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் சொல்லுங்களேன். சுபோதயம் ஸ்பெஷல் கொடி வைப்போம் நம்ம ரெஸ்டாரண்ட் கூட சிக்னேச்சர் டிஷ். அது சைனா போயிருக்கீங்களா நீங்க? பியூர் ஆந்திரா டிஷ். ஓ, பியூர் ஆந்திரா டிஷ். ஓகே, ஆந்திரா மிக்ஸ் பண்ணி அவர் சொல்லிட்டு இருக்காரு போல. நார்த் இந்தியா ப்ளஸ் ஆந்திரா. அது என்ன, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? அது சிக்கன் சார். நான் வெஜ். சிக்கனா? ஓகே. ஷியோமி சிம்சா அப்படின்னு ஏதோ சொன்னாரு, எனக்கு புரியல, அதனால தான். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா அவர் சொல்கிற டிஷ்ஷை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல். கொஞ்சம் கருவேப்பிலை லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டால் ஃப்ளேவர் கிடைக்கும். நான் போடலாமா? போடுங்க. கன்ஃபார்ம் எனக்கு இது பங்கு இருக்குங்க. இது அழகா அப்படியே மலை சாரம் ஐயோ படுது. செஃப், ஆனால் இந்த பேரும் நீங்கள் தான் வச்சிங்களே, இந்த ஜிடி பப்பு பன்னீர்? எஸ் சார். இல்லை என்ன பப்புனா எப்பவுமே பப்புனா கேஷ்யூ நட் சார். அது ஓ, ஜிடி பப்புனா கேஷ்யூ நட்டா? ஓகே. பப்புனா நம்ம வந்து இந்த பருப்பு சாதம் தானே சொல்லுவோம் நம்ம பப்புன்னு. அந்த பப்பு வேற சார். டொமேட்டோ பப்பு. இது ஆந்திரா பப்பு வேற. அவ்வளவுதான். ஆந்திரா பப்புனா கேஷ்யூ நட்னு அர்த்தம். பரவாயில்ல, நீ நான் கத்துக்கிறேன். பப்புனா கேஷ்யூ நட்னு. ரெடியா? ரெடி சார். இது எப்படி செஃப்? இது ஸ்லோ ஹீட்ல வச்சு தான் குக் பண்ணணுமா? இல்ல மீடியம் டெம்பரேச்சர் போடல சார். ரொம்ப ஸ்லோனா கூட ஆயில் ஷோக் பண்ணிடுவாங்க. மீடியம் டெம்பரேச்சர்ல பண்ணணும். ஓகே ஓகே. நல்லா டீப் ஃப்ரைல தான் பண்ணணுமா இது? எஸ் சார். எப்படி இந்த பிரவுன் கலர்ல வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணி வைக்கணுமா? கண்டிப்பா. சூப்பரா வச்சிருக்காங்க பண்ணிருக்கு. பரவாயில்ல, இந்த ஸ்டாரோட டிஷ்ஷை ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணிட்டாரு. பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு குட்டி பசங்களாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக நம்ம செஃப் அழகாக செஞ்சு கொடுத்துட்டாரு. பார்க்கவே எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. ஸோ இதோட ரீகேப் மட்டும் பார்ப்போம்மா செஃப்? ஒரு குட்டி ரீகேப் மாதிரி மக்களுக்காக. ஜிடி பப்பு பன்னீர் செய்யும் முறை: ஒரு பவுலில் பன்னீர், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, நறுக்கிய பூண்டு, உப்பு, டொமேட்டோ சாஸ், கிரீன் சில்லி சாஸ், சில்லி பேஸ்ட், காய்ந்த மிளகாய், ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா, எலுமிச்சை சாறு, முந்திரி அனைத்தையும் கலந்து சிறிது நேரம் ஊற வைக்கவும். ஊறிய பின்னர் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காய்ந்தவுடன் ஊற வைத்த பன்னீர், கறிவேப்பிலை சேர்த்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தால் சுவையான ஜிடி பப்பு பன்னீர் ரெடி. செஃப், இந்த சில்லி சாஸ், சில்லி பேஸ்ட் பண்ணிருக்கீங்களே, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று தானே? இந்த சில்லி பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது காரணம் கலர் நம்ம நார்மல் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ண மாட்டோம் சார். இது காஷ்மீரி சில்லி
நம்ம ஒரு 4 to 5 hours இதனை ஊற வச்சுட்டே பாயில் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம் சார் அதுக்கே அந்த நேச்சுரல் கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்ல, ஹோம் ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ட் செஃப் நீங்கள். ஏன்னா இப்போலாம் வந்து இந்த ஃபுட் கலர்லாம் இப்போ நம்மளே அவாய்ட் பண்ணிடுறோம் நம்ம நிறையா. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ணலான்னு சொல்கிறீங்களே, அதுதான் இந்த சாய்பாபா ஹோட்டலோட ஸ்பெஷல் ஃபுட்டு. இது என்ன ஹெல்த்தியோ அது டீப் ஃப்ரையாக இருந்தாலும் அவங்க ஹெல்த்தியாக மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம செஃப் நம்ம பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இன்னும் நிறைய கேட்போம். செஃப் இன்னைக்கு நம்ம ஜிடி பப்பு பன்னீர் பண்ணோம். ஆனால் இதை தாண்டி நீங்கள் எதில் செம ஸ்பெஷலிஸ்ட்டு? கான்டினென்டலா, இல்லை நார்த் இந்தியனா, இல்லை சைனீஸா, இல்லை சவுத் இந்தியனா? அதாவது இந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் எது சார்? நம்ம ஹோட்டலில் சிக்னேச்சர் டிஷ் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆந்திரா சார். ஆந்திரா மீல்ஸ் தான். அப்புறமா தொந்தூர், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ் எல்லாமே இருக்கு, குவான்டிட்டி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஆனால் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆந்திரா தான் ஃபேமஸ் சார். ஃபர்ஸ்ட் நமக்கு ஆந்திரா தான் ஃபேமஸ். நம்ம சாய்பாபா ஹோட்டலுக்கு வந்தோடனே நம்ம மக்கள் என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து ஆந்திரா பிரியாணி கேட்குறாங்க, ஆந்திரா மீல்ஸ் கேட்குறாங்க, ஆந்திரா சைட் டிஷ். அதை இல்லாமல் சில பேர் தொந்தூரில் போயிடறாங்க. தொந்தூர் ரஷ்மி பன்னீர். ஓகே, தந்தூரி வந்து இங்கே செம ஃபேமஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பிரியாணி தான் எல்லாருமே வந்தோன்னு கேட்கறது. ஆந்திரா பிரியாணி இருக்குங்க. ஸோ ஆந்திரா பிரியாணி தான் இங்கே பயங்கர ஃபேமஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த சாய்பாபா ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா ஆந்திரா பிரியாணி சாப்பிடுங்க. ஆனால் நானும் சாப்பிட்ருக்கேங்க. இங்கே வந்தனால சொல்ல, இங்கே டேஸ்ட் பண்ணனால நான் சொல்கிறேன். ஆந்திரா பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு மாதிரி இந்த கறி, அது பேர் என்ன சொன்னீங்க? பப்புடுவா? கொடி வேப்புடு பீஸ் பிரியாணி, சில்லி கொடி பிரியாணி, ஆந்திரா மாம்சம் பிரியாணி, லாலிபாப் பிரியாணி நம்ம கிட்ட இருக்கு, ராயலு பிரியாணி. நான் ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணேங்க, வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்தால் இந்த சாய்பாபா ஹோட்டலில் வந்து டேஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இங்கே ப்ரொமோஷனுக்காகலாம் நான் சொல்லலை, நிஜமாவே ஃபீல் பண்ணனால சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. செஃப் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த ஆந்திரா ஃபுட் தான் இங்கே செம்ம ஃபேமஸ்னு. ஆஸ் அ சவுத் இந்தியனா நாங்களாம் வந்தால் இந்த ஆந்திரா ஃபுட்டுக்கெலாம் பயங்கரமாக மயங்குறோம். என்னதான் காரசாரமாக இருந்தாலும் வி வில் மெல்ட் ஃபார் தட். அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? சார் இங்கே நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான். நம்ம ஆந்திரா மசாலா நம்ம தான் செய்கிறது, இங்கே நம்ம தான் ப்ரிப்பரேஷன் இருக்குது. சீக்ரெட் மசாலா சொல்ல மாட்டாரு. மசாலா நம்ம தான் ரெடி பண்ணுறது அந்த மசாலா எல்லாமே. சூப்பர். அந்த டெக்னிக் தான் வந்து, அதாவது டேஸ்ட் எவ்வளோதான் அதாவது காரம் எவ்வளோதான் கொடுத்தாலும் அந்த டேஸ்ட் கம்மியே ஆகாது. கரெக்ட்ல? ஜிடி பப்பு பன்னீர் டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ செஃப் வந்து இந்த சட்டியிலேருந்து டேரெக்டாக எனக்கு எடுத்து டேஸ்ட் கூட கொடுக்கல. இந்த டொமேட்டோஸ்லாம் ஸ்லைஸ் பண்ணி, பச்சை மிளகாவை அப்படியே பொரிச்சு, இந்த கேரட்டை அப்படியே உரிச்சு, அதுக்கப்புறம் இந்த கொடை மிளகாலாம் நல்லா பிரித்து மலைச்சாரல் மாதிரி அப்படியே பன்னீரை வச்சிட்ருக்காரு. அழகாக ஒரு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அதாவது இந்த ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டை வந்து லைவாக சமைச்சு டேஸ்ட் பண்ணுறது இருக்கே, அந்த சுகம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான். வாங்க. செஃப் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, இந்த அழகாக ஒரு மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி அது வந்து லைவாக காட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்காக வந்து ஒருத்தர் அழகாக க்யூட்டாக ஒன்று பண்ணி வச்சுருக்காருன்னுட்டு. செஃப் என்ன மேலே ஏதோ தூவுறீங்க? ஓ, கருவேப்பிலை. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். செஃப் ரெடியா? ரெடி சார். அவர் தான் என்ன கேட்கணும், ரெடியானு? ஓகே சார். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் இந்த லைவாக ஸ்டார் ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணி அந்த ஃபுட்டு இருக்குல்ல, வேறு லெவல். ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. செஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சீரியஸாக சொல்கிறேன், இவர் பக்கத்தில் இருக்கனாலலாம் சொல்ல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது பெரிய பசங்களுக்கு மட்டும் பிடிக்காது, என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு பிடிக்கும்னு செஃப் ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதாவது பெரிய பசங்க, குட்டி பசங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ப்ளஸ் இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வேறு. பன்னீர் இருக்குது. அதாவது ஈவினிங்லாம் குழந்தைங்களாம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இது ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக புஜிட்டிக்காக ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சீரியஸாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. செஃப் கலக்கிட்டீங்க நீங்கள். தேங்க்யூ. அதாவது இந்த டெய்லி நமக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவையில்ல. இதுக்கு டெய்லி வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாலியாகிடுவாங்க. இப்போ என்ன மாதிரி. அதாவது செஃப் இதெல்லாம் எப்படி?
இந்த குடமிளகாலாம் வச்சு சாப்பிடணுமா இதெல்லாம் எப்படி? இல்லை அது கார்னிஷிங் இருக்குது. லெமன் எப்படி புழிஞ்சு சாப்பிடலாமா? ஆமாம், லெமன் பண்ணி சாப்பிடலாம். பையன் சாரி செஃப், தெரிச்சிட்டேன். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது இந்த வாசனை தான் சம்டைம்ஸில் இந்த வாசனை வேறு மாதிரியா இருக்கும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாசனையை தாண்டி மிஞ்சிருச்சு இந்த ஃபுட்டு டேஸ்ட்டில். முறுன்னு கிறிஸ்பியாக. அதுவும் இந்த சீக்ரெட், எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்ரெட் மசாலா தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. கேமரா ஒன்று அங்கேருந்து பாருங்கள், ஒரு மாதிரி அவருக்கு நாக்கெலாம் அப்படியே இதுவும் ஆகுது அவருக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் இனி உங்கள் வீட்லேயும். செஃப் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஸ்டார் ஹோட்டல் டிஷ் இனிமேல் உங்கள் வீட்லேயும். அண்டு உங்கள் வீட்லேயும் இது மாதிரி சமைச்சு கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான சூப்பரான டிஷ் வந்து அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். அண்டு தேங்க்யூ ஸோ மச் செஃப். மக்களுக்கு பாய் சொல்லிவிடுங்க. பாய். ஆனந்த டிஷ்ஷில் பார்ப்போம். இது நம்ம வீட்டு சமையல். நான் தான் உங்கள் ராணவ்.